ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிஞ்சின சாதத்தை வச்சு எப்படி ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் தான். நம்ம எவ்வளவுதான் பார்த்து சமைச்சாலும் சில சமயம் சாதம் மீந்துரும். இந்த மாதிரி மிஞ்சின சாதத்துல நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். இந்த டிஃபன் செய்யறதுக்கு 5ல இருந்து 10 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்ப சுலபமா இதை தயார்படுத்திடலாம். அதோட ஹெல்த்தியானது கூட. இப்ப வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நான் கோதுமை மாவை சேர்த்துக்க போறேன். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே பாத்தீங்கன்னா 2 கப் சாதம் எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை மாவு எந்த அளவில் எடுக்கிறோமோ அதே அளவு நம்ம சாதம் எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்ப இத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிரணும். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது 3 போர்ஷனா நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப முதல் போர்ஷனை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது பல்ஸ் மோடுல 1 செகண்ட் விட்டு நீங்க 3 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். இப்ப இந்த சாதமும் கோதுமை மாவும் நல்லா ஃபைனா அரைஞ்சிருச்சு பாருங்க. மீதம் இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரை நம்ம அரைக்க போறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இதை சேர்க்கணும். தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனா வராது. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவை வச்சு நம்ம ஒரு சூப்பரான புட்டு செய்ய போறோம். நம்ம இந்த மாதிரி சாதத்தோடு சேர்க்கும் போது தண்ணியே தேவைப்படாது. நமக்கு கை வச்சு மாவு பிசைய வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப சுலபமா நம்ம புட்டு மாவை ரெடி பண்ணிட்டோம். இப்ப இந்த புட்டு மாவை நம்ம புட்டு குழல்ல சேர்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் போடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அந்த மாவை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அடுத்ததா மறுபடியும் நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மறுபடியும் மாவால நம்ம ஃபில் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே புட்டு செய்யறதுக்கு தண்ணியை சூடு பண்ண வச்சுட்டேன். இப்ப புட்டு குழல்ல நம்ம புட்டு பாத்திரத்துல வச்சிடலாம். 5 நிமிஷத்துல நமக்கு இந்த புட்டு ரெடி ஆயிரும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமா சாஃப்டான டேஸ்டியான ஹெல்த்தியான புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா செய்யற கோதுமை புட்டை விட ரொம்பவே சாஃப்டா இருக்கும். ஏன்னா நம்ம இதுல சாதம் சேர்த்திருக்கோம். நம்ம மாவை கையால கூட பிசைய வேண்டாம். இந்த பிரேக்ஃபாஸ்டுக்கு ரொம்ப சுலபமான இந்த கோதுமை புட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அனுப்ப மறக்காதீங்க.